வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعنده مفاتيح الغيب لا يعلمها ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது வல்லமைகளை அவனது அத்தாட்சிகளை வானம் பூமியெங்கும் பரவ செய்திருக்கிறான். மனிதர்கள் தனக்கு இருக்கிற அறிவாற்றலை முன்னிறுத்தி தன்னால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பெருமை பாராட்டுகிறான். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தன்னை அதற்கு பொறுப்பாக்கிக் கொள்கிறான். இந்த கர்வம் பெருமையெல்லாம் உருவாவதற்கு காரணம் அவன் படைத்தவனை மறந்து செயல்படுவதும் அதற்கு காரணம். ஈமான் கொண்டிருந்தாலும் சரியே, ஈமான் கொண்டு இறைநம்பிக்கை கொண்டிருந்தால் நான் செய்கிறேன், என்னால் முடியும், எனக்கு இந்த பெருமை புகழும் எனக்குரியது என்று அவன் செல்வதற்கும் சிந்திப்பதற்கு காரணம் படைத்தவனை மறந்து வாழ்கிற வாழ்க்கை தான். அல்லாஹையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட மக்கள், குறிப்பாக அல்லாஹ் மீது முற்றிலும் ஈமான் கொண்ட மனிதன் தனது சகல காரியங்களுக்கும் அல்லாஹை பொறுப்பாக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், எந்த ஒரு காரியத்திற்கும் என்னே எனக்கு பொறுப்பாளனாக ஆக்கிவிடாதே. யார் தன்னைத்தானே பொறுப்பாக்கி கொண்டாரோ அவர் பலகீனம், பாவம், தவறு, அவமானம் இதை தவிர யாதொன்றையும் அடைந்து கொள்ள மாட்டார். ரப்பே, உன் ரஹ்மத்தை, உன் அருளையே நான் முற்றிலும் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவேதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறன்னு கேட்டால், நீ எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் பிஸ்மில்லா என்று சொல். இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அளவற்ற அருளாளன் நிகரல்ல அன்புடைய அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டே ஆரம்பம் செய்கிறேன் என்று நம்பிக்கையோடு ஆரம்பி. அப்படி என்றால் அவன் என்ன கருது, அது பொருள் இறைவன் பெயரை கொண்டு தோங்குவது மட்டும் பொருள் அல்ல, நான் செய்கிற காரியத்தை அவன் நின்று முடிப்பான் என்ற அழகிய நம்பிக்கை தான். ஆகவேதான் தலைப்பு அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அனுபவம் அசையாது. இந்த ஆழ்ந்த நம்பிக்கை என்றைக்கு வருகிறதோ அவன் அல்லாஹ்வை நினைவுறுவதை மட்டும் எந்த துன்பமான இன்பமான எல்லா நிலைகளிலும் அவன் அல்லாஹ்வை நினைவுகூர்ந்து வாழ்வான். நிச்சயமாக அல்லாஹ் கட்டுப்பட்ட முஸ்லிமான சிந்தனை அவனுக்கு எப்போதும் இருக்கும். மக்களே, நாம் பல நேரங்களில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழ்வதை நம்மால் உணர முடியும். சில வார்த்தைகள் நம்ம அறியாது நான் பார்த்து கொள்கிறேன் என்று அறியாமல் சொல்லுகிறோம்.
இது இறை மறுப்பாளருடைய சிந்தனை. இறை மறுப்பாளருடைய சிந்தனை. யாராவது ஒரு இடத்தில் உதவி கேட்டால் கூட என்னிட பொருள் இருக்கலாம், அல்லது எனக்கு சக்தி இருக்கலாம், அல்லது எனக்கு செல்வாக்கு இருக்கலாம், நான் இதை மனதில் வைத்து கொண்டு உங்களுக்கு இந்த காரியத்தை செய்து கொள்கிறேன் என்று சொல்வதில்லை, என்று சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் சொல்ல வேண்டும், நான் உதவி செய்கிறேன், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், நான் உதவி செய்கிறேன், அல்லாஹ் நமக்கு துணை இருப்பான் என்று அல்லாஹை எல்லா நிலைகளிலும் முன்னிறுத்தக்கூடியவன் தான் அளவும் அல்லாஹ்வுடைய அனுமதியில் எதுவும் நடக்காது என்று உண்மையாக நம்புவான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ்வை ஒருத்தர் நம்புகிறான், அளவும் அவன் அனுமதியின்றி நடக்காது என்று நம்பக்கூடியவன் அவன் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லணும். எந்த ஒரு காரியத்திலும் நிச்சயமாக நான் செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறான், அல்லாஹ் அல்லது நமக்கு அந்த காரியத்தை உதவி செய்வான், இன்ஷா அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று அல்லாஹ்வை நினைவுகூர்ந்தே அவன் சொல்ல வேண்டும். இதுதான் சிறந்த. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க. இது முதல்ல ஓதிய வசனம், இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். மறைவான வசத்தின் திறவுகோல் அல்லாஹ்விட்ட தான் இருக்குது. அந்த வசனத்தை கவனிச்சுக்கிடுங்க. இதுக்கு நிறைய பொருள் இருக்குது. மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ்விடமே உள்ளது. இந்த பூமியில் நம்ம வாழ்கிற காலத்தில் நிறைய பொருளுக்கு விட இன்னும் கிட்ட கிடைச்சிருக்காது. நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அல்லாஹ் சொன்னான், எல்லாவற்றின் திறவுகோல் என் கையில் தான் இருக்குது. பூமியில் மடைந்து கிடக்க பொருள் மட்டும் இல்லை, நாம் தேடுகிற சில விஷயங்களோடு நமக்கு கிடைக்காது. எல்லாவற்றையும் ஞானம் யார்கிட்ட இருந்து கேட்டால் அல்லாஹ் என்னிடம் இருக்குது என்று சொல்கிறான். வா ஏலமு மா ஃபில் பர்ரி வல் பஹரி. கடலிலும் கரையிலும் இருக்கக்கூடியவை, கடலிலும் கரையிலும் கிடக்கக்கூடிய எல்லா பொருளும் எனக்கு தெரியும் என்ற பதிவு செஞ்சு வச்சுருக்கேன். கடல் கரை என்று சொல்லும்பொழுது பூமியும் கடல் கடையில் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்குன்னு அடுத்த ஸ்டெப் அல்லாஹ் சொல்லும்போது, வைந்தகும் ஃபில் பர்ரி வல் வமா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னை மனிதனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான்னு கேட்டால், மரத்தின் கிளையில் இருந்து ஒரு இலை பழுத்து கீழே விழுவதென்றாலும் அல்லாஹுடைய அனுமதியின்றி கீழே விழாது. அல்லாஹுடைய நம்ம போகிற போக்கில் காலில் எத்தனை இலைகளை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். குப்பைகளை எரித்து இலைகளை குப்பை என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முஸ்லீம் எப்படி நம்புன்னு கேட்டால், அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் மரத்தினுடைய கிளையில் ஒரு இலை கூட கீழே விழாது என்பதை, அதுதான் அணுவளவும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி நடக்காதுன்னு பொருள் நம்பிக்கை விளங்குறது. வெளிப்படையான விஷயங்களை சொல்லலாம். அடுத்த என்ன சொல்லலாம், வயலும் ஃபில் பர்ரி வல் பஹர் வமா தஸ்குது வரக்கத் இல்லா யலும் வலா ஹப்பத்தின் கி துலுமாத்தில் அருள் வலா ரத்பின் வலா யாபிசின். பூமிக்கு அடியில் காய்ந்ததும் பசுமையானதுமான விதைகள் பூமிக்கு அடியில் கிடக்கு. சில விதைகள் காஞ்சி கிடக்கு, சிலவை பசுமையாக இருக்குது. இவைகள் கூட எவை தளிர்க்கும், எவை மீண்டும் காய்ந்து போகும் என்பதை உன் இறைவன் தன் ஏட்டில் பதிவு செய்யாமல் இருக்கவில்லை. எல்லா ஃபி கிதாபுன் முபீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஏட்டில் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த நம்பிக்கை ஏன் ஆழமாக சொல்லப்படுதுன்னு கேட்டால், மக்களின் வாழ்க்கை என்பது வெறுமனே அப்படியே மகிழ்ச்சி கடலில் மூழ்க போகிற வாழ்க்கை நமக்கு இல்லை. நம்ம வாழ்க்கை இன்பம் துன்பங்கள் சோதனைகள் எல்லாம் அப்படியே ரொட்டீனாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம எந்த பிரச்சனையில் நம்ம ஆட்படுவோம் என்று யாருக்குமே தெரியாது. எந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்றோ, எந்த சோதனை நம்மை தேடி வருகிறது என்றோ, அது குடும்ப உருவத்திலையா, நட்பு உருவத்திலையா, அல்லது சொல்லி வியாபாரத்திலையா, எங்கே எப்போ வரும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு மட்டும் மறைவான ஞானம் இருந்திருந்தால், மறைவான ஞானம் எனக்கு இருந்தால், நான் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருப்பேன். இறை தூதருக்கு அந்த பாக்கியம் இல்லை. நாளை என்ன நடக்குது நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் தனது ஆற்றலை வச்சிருக்கான்னு சொன்னால், வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை சம்பாதிக்கிற பாக்கியம் வருது, நமது உழைப்பு கடுமையாக இருக்குது, நமது முதலீடு இருக்குது, நம்முடைய நுண்ணறிவை கொண்டு கடுமையாக பாடுபடுகிறோம் என்ற போதும் அவன் சொல்ல வேண்டும், இஹாதா மின் ஃபலில் ரப்பி, இது ரப்பு எனக்கு தந்த அருட்கொடை என்று அவன் சொல்ல வேண்டும். எப்பா இதெல்லாம் விட முடியாதுப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா, எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் தெரியுமா என்று மார்பை தூக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம நெஞ்சை நிமித்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இதே உழைப்பை, இதே பொருளாதாரத்தை போட்டு உழைத்த எத்தனையோ மக்கள் பொருளாதாரத்தில் கீழே கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே உழைப்பு, அதே தொழில்நுட்பம், என்ன எல்லாம் முயற்சி இருந்தும் அவனால் எந்திக்க முடியல. ஏன் முடியல? அல்லாஹ் அதுக்கு வாசகத்தை குர்ஆன்ல சொன்னான், நாம் நாடியோருக்கு செல்வத்தை விரித்தும் நாமே தருகிறோம்.
நம்ம நினச்சா செல்வத்தோட தூக்கி விட்டுருவான், இல்லைன்னா நாம் பிடிச்சி டைட்டாக வச்சுக்கிடுவோம். அவனை பிடிச்சி வச்சுருவோம். அவனை எவ்வளோ அந்தர்பல்ட்டி அடித்து பார்ப்பான். வாழ்க்கையில் எந்த பக்கம் பண்ணாலும் அவனை தப்பவே முடியாது. அல்லாஹ் சொன்னான், அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? மனிதன் இந்த மாதிரி நிலை வரும்போது அல்லாவை அப்பொழுதும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டும். அல்லாவை நன்றி செலுத்தி வாழணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், எப்பா ஏன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காதுப்பா, நீ நினச்ச மாதிரிலாம் நடக்காது. நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு ஏதாவது சொல்லுங்களேன். இருக்கும், நாம் நினைத்தவற்று சில காரியங்கள் நடந்திருக்கிறது. இதை வச்சு மனிதன் என்ன நினைக்கான்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறான். அப்படி இல்லை, அல்லாஹ் நாம் நினைத்த காரியங்கள் அவன் அனுமதி கொடுத்திருக்கிறான். ஆகவே இந்த காரியம் நிறைவேறிற்று. சில காரியங்கள் நம் தலையில் நான் நடக்கப் போவது கிடையாது, ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு அது அனுமதி கொடுப்பதில்லை என்று பொருள். இதை உணர்ந்து கொள்ளாமல் மனிதன் என்ன செய்கிறான்? அவன் பாதையில் கடினமாக முயற்சி செய்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் நடக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் சோதனையான துன்பமான காலம் வரும்போது, சோதனையான துன்பமான காலம், மா அசாப மின் முசீபத்தின் இல்லாபி எதுனில்லா. நான் சொன்னல சூரா துக்கானில் வரக்கூடிய வசனம், மனிதனை உனக்கு வரக்கூடிய எந்த ஒரு துன்பமாக, சோதனையாக, துன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் அனுமதியின்றி உங்களுக்கு ஏற்படுவதில்லை. வசனத்தை ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க. எந்த ஒரு துன்பமாயினும் அல்லாஹ் அனுமதிக்காமல் உங்களை தீண்டவே செய்யாது. அப்படின்னா அல்லாஹ் மீதுடைய தவக்கல் எவ்வளோ பலமாக இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு, இது எதுக்கு சொல்லுது? அல்லாஹ் மீது தவக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறது. இறைமறுப்பார்களை போன்று போற போக்கில் கடவுளை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை என்பது, இறை நம்பிக்கை என்பது எல்லா சமூகத்திலும் இருக்கு. அது சிலை வணக்கமாக இருக்கலாம், அல்லது வேறு தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், தேவகுமாரர்களை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். அவர்களின் வணக்கங்கள் யாவும் நம்பிக்கையாகவும் எப்படி இருக்குன்னு கேட்டால், போகிற போக்கில் தேவைக்கு ஏற்ப இறைவனை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லீம் தான் எப்படி நம்புகிறான்? அவன் கழிவறைக்கு செல்லும் போது அல்லாஹும்மை அவுதுபிக்கும் குத்ஸி வல்க பாயின்னு சொல்ல உள்ள போவான். கழிவறைக்கு செல்லும்போது கூட இஸ்லாம் அல்லாஹுடைய இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நீ எந்த அந்த இருக்கிறதுலே பலகீனமான இடம், நமக்கு போய் அசுத்தமான இடத்துக்கு உள்ளே நுழையும் போது கூட நீ நினச்சிடாத ராஜா, அது உள்ளே போகும்போது அதுக்குள்ள துவாக்களோட உள்ளே போ. வெளியே வந்தியா குஃப்ரானுக்கு என்று சொல்லு, சாதம் நினைச்சிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடையார்களே, சாப்பிட்டோன்னு துவா இருக்குது, சாப்பிட்டோன்னே துவா இருக்குது. நிறைய பேருக்கு துவாவே தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நம்ம முடிச்சுட்டு போயிடுறோம். இல்லை, கூடுதலாக துவா இருக்குது. ரப்பே நீயே உண்ணும் செய் தந்தாய், நீயே பருகும் தந்தாய், நீயே உண்ணும் வைத்தாய், நீயே என்னை பருகும் வைத்தாய், நீயே அதை கழிவேற்றவும் செய்கிற வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்க. நான் கவனமாக சொல்லிட்டு வரேன். நீயே உண்ணும் தந்தாய், நீயே உண்ணும் வைத்தாய், நீயே பருகும் தந்தாய், நீயே பருகும் வைத்தாய், நீயே அதை கழிவேற்றவும் செய்கிறாய். உதவி செய்ய பிளாக் பண்ணிட்டான்னு வைங்க, உடம்புல பிளாக் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது, இறங்காது. நீ தலையினாலும் இறங்காது, நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே நிற்பான். இந்த நெய்ச்சோறு கறியாக சுற்றி வச்சுருக்கோம், பார்த்து அப்படியே கண்ணீர் விட வேண்டியதான், ஏங்கி சாக வேண்டியதான். ஆசைக்கு 2 துண்டை தின்னுட்டா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே நிற்பான். என்னன்னு முடியலம்மா, முடியலையா? முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவனே உனக்கு அனுமதி தரான். மனிதனுக்கு வல்லாஹ் கைரு ராசிக்கின், அவன் உணவளிப்பு சிறந்தவன். நமக்கான உணவு தீர்மானிக்கப்பட்டது. தலையிலே நான் இதுக்கு மேலே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்கள் உணவு உங்களுக்கும் எனக்கு உணவு தீர்மானிக்கப்பட்ட உண்டு. அதுக்கப்புறம் உங்கள் கை மேலே போகாது. வேண்டாம், நீ ஒதுக்குவ, நீ ஒதுக்குவ, சுமிச்சு வச்சாலும் ஒதுக்குவீங்க, நோம்பிங்க. ஏன் தெரியுமா? உனக்கான கோட்டா முடிஞ்சிட்டு, உங்களுக்கு எனக்குமான கோட்டா முடிஞ்சிட்டு. அல்லாஹ் அவனை அடுத்து பாருங்கள், அல்லாஹ் கடைசிலாம் அல்லாஹோட அனுமதி கொண்டு என்ன செய்யுது? நம்ம உடல் இந்த கழிவு வெளியேறுது. எவ்வளோ சுமை அது! வயிறு கட்டிட்டாலோ அல்லது இந்த இனமாக ஸ்டோன் ட்ரபிள் உள்ள ஆட்கள்லாம் எவ்வளோ சித்திரதை அனுபவிக்கங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள். மருத்துவமனைகளில் போய் உயிர் போயிடும். கல்லடைப்பு வந்துட்டுனா செத்து தான் பிழைக்கணும். கட்டின மனைவி, நெருங்கிய நண்பன் தோளில் தட்டி கொடுத்து ஆதரவு கையை தட்டிடும். தூரடுமா, கையை தூரடு. கிட்ட யார் இருந்தாலும் பிடிக்காது, யார் கை மேலே கை வச்சாலும் பிடிக்காது. ஏன்னா அந்த வலி அப்படி, அந்த சொட்டு நீர் வெளியே வராது, அடங்கிடும். சுப்ஹானல்லாஹ், தெரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் அவன்கிட்ட பிடி இருக்கு, எல்லாட்டும் பிடி இருக்கு. அதனால தான் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் உண்ணும் போதும் பருகும் போது நெஞ்சிடணும், அல்லாஹ்வை நினைவு வரும். அதுதான் இறை நம்பிக்கையின் உண்மையான அடையாளம். அவனது அனுமதியின்றி அணுவும் அசையாது என்பதை வெறுமனே இறைமறுப்பாளர் சொல்வதை போல் முஸ்லீம் நம்பக்கூடாது. ஒரு முஸ்லீம் எல்லாத்தையும் நினைக்கணும்,
பலமான நம்பிக்கையாக செயல்பாட்டில் காமிக்கணும். இந்த ரஹ்மத்தை உணர்ந்தவன் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு நீ நினைக்கணும். மக்களை நல்லா திடீர்னு நல்லா காற்று நல்லா சிலுன்னு அடிச்சுட்டே இருக்கும், காற்று நல்லா பலமாக அடிச்சுட்டே இருக்கும். சடனாக காற்று டிஸ்டர்ப் ஆயிரும், சடனவே இல்லாமல் இருக்கும். இவ்வளோ மரம் நல்லா அசைஞ்சு வைப்போம்மா. அப்போ யார் ஆட்டினோம், யார் நிறுத்தினோம், யாருப்பா ஆட்டினா யாருப்பா நிறுத்தினா? நல்லா கவனிச்சு பாருங்கள். யார் மரத்தை வந்து ஆட்டினாங்களா? மரம் திடீர் இவ்வளோ நேரம் காற்று அடிச்சுட்டே இருந்த இப்போ ஏன் திடீர்னு நின்றுட்டு? யார் உத்தரவு போட்டா? யார் கட்டுப்பாட்டு அது இருக்குது? யார் கட்டுப்பாட்டு இருக்குது நினச்சி பாருங்கள். அல்லாஹ்வுடையார்களே, நேற்று முந்தானத்தை என் நண்பர் சொன்னார், யாரோ ஒருத்தர் ரெண்டு பேசுவாங்க. சவுதியில் வந்து இப்போ தமாம் பகுதியில் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, கடுமையான வெயில் எந்த அளவுக்குன்னா செவுத்தில் பட்டு செவுறு கங்கம் மாறிடுமா. ஏன்னா அங்கே பேரித்தம்பழம் பழுக்கிற காலம் அது 52 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தீர்மானிக்காத? எந்த பருவ காலத்தில் எந்த கனி காய்க்கணும், எந்த கனி பழுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது யார்? அந்த நேரத்தில் அந்த பகுதியில் மட்டும் வெப்பநிலை மாறி கொண்டு சேர்ப்பது யார்? மக்களை எல்லாத்தையும் செய்தாங்க. நாம் இறை மறுப்பார்களை போன்று கடந்து போய்விடக்கூடாது. பிறக்கிற குழந்தைக்கும் எல்லா மனிதனுக்கும் திருமணம் ஆனோன்னு அழகான குழந்தை பிறக்கணும். குழந்தை வடிவத்தை கூட கற்பனையில் பார்க்குற தாய் தந்தை உண்டு பிறப்பதற்கு முன்பாக. ஆனால் அல்லாஹ்வுடையார்களே, நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் எதுவும் கிடையாது. அல்லாஹ் அதை ப்ரூவ் பண்ணுவான். அந்த இடத்துல அல்லாஹ் அதை ப்ரூவ் பண்ணுவான். குழந்தை பிறந்த பிறகு நமக்கு நம்ம எதிர்பார்த்த ஆணாக இருக்காது, அல்லது பெண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கிறது ஆணாக இருக்கலாம், அல்லது குழந்தை குறைபாடோடு வெளியே வந்துடலாம். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹோட அனுமதி எதுவும் நடப்பது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சூரா ரஹதில் சொல்லுவான், ஒவ்வொரு பெண்ணின் கருவறை விரிவதையும் சுருங்குவதையும் உன் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். ஒவ்வொரு பெண்ணின் கர்ப்பப்பை விரிவதையும் சுருங்குவதையும் உன் இறைவன் அறிந்தவனாக. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது? அதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கர்ப்பகாலம் என்பது உங்களுக்கு தெரியும், 10 மாதம் என்பது சராசரியாக மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சில குழந்தைகள் வந்து எப்படி பிறக்கும் அப்படின்னா ப்ரீமெச்சூர் பேபியாக பிறக்கும். 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை வெளியே வரும். அப்போ மனிதனுக்கு சராசரி ஒன்று தீர்மானித்த பிறகு அதுபடி நடக்கலை. இந்த குழந்தை எப்போ வெளியேறும் என்று தீர்மானித்தது யார்? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். தாயின் கருவறையிலே அது சதை கட்டியாகி ரூகு ஊதிய பிறகு அது சாலிகான குழந்தையா, ஆனா பெண்ணா, அதுடைய வாழ்வாதாரம் என்ன, அதோடைய ஆயுள் என்ன என்பதை தீர்மானிக்கப்பட்டே வெளியேற்றப்படும். நம்ம இன்னைக்கு ஒரு மனிதனாக இங்கே உட்கார்ந்து இந்த ஜும்மாவில் உட்கார வேண்டும் என்று தீர்மானத்தை யார் நினைக்கிறீங்க? புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தலைகள் நினைச்சா ஒருவேளை இங்கே வரணும்னு நினச்சிருக்கலாம். அல்ல நினைச்சா ஸ்டக் பண்ணி வேறு பிள்ளையாக திருப்பிடுவான். உங்களுக்கு வேறு வேலை அங்கே இருக்கும். ஆனால் உங்கள் காலையிலேருந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க, இங்கே போகணும், ஜும்மாவுக்கு போகணும், இங்கே போகணும்னு நினச்சிருப்பீங்க. உங்களால் முடியாது. அப்படி எத்தனை ஜும்மா இதுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள். வேறு பள்ளி கற்பனை பண்ணியிருப்பீங்க, நடக்காது. இங்கே வந்து உட்காந்துருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். இதை தீர்மானிப்பது யார்? இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறதே கிடையாது. நம்மளும் நினைக்கிறோம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்கு, ஆட்டோமேட்டிக்காக நடக்கு. யாருடைய ஆட்டோமேட்டிக் படினா? அல்லாஹ்வுடைய விதியின்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அல்லாஹ்வுடைய விதியின்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. மனிதன் வாழ்க்கையில் வந்து நிம்மதி பெற இடம் வந்து மனைவி தான், இல்லையா? அல்லாஹ் சொல்றான், ஒமின் ஆயாதி ஹல்ககும் மின் துராமின் தும்மிதா நம்சி இதா நம்சி. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? ஒமின் ஆயாதி ஹலகம் மின் துராமின் தும்மிதா அன்தும் தன் தசீரும். ஒமின் ஆயாத்தி அல் ஹல்ககும் அன்ஃபுசிம் அஸ்வாஜ் அலி தஸ்குன் இலைஹா வஜல பைனக்கும் மவத்தத ரஹ்மா. எல்லா திருமண வீட்டில் ஓதுற துவா. மனிதன் வந்து உங்கள் இல்லங்களுக்கிலேயே அன்பையும் கிருவையும் ஏற்படுவதற்காக உங்கள் மனைவியரை உங்களிலே நாம் படைத்தோம். உங்களிருந்தே மனைவி எப்பா ஓன் ஆணில் இருந்தப்போ பெண்ணே வந்தான். உன் உடம்புல இருந்த ஒரு உறுப்பு தான், அதாவது ஆதமுடைய உறுப்பிலே வந்து பிறந்த அவ்வாவுடைய சந்ததி தான் ஒரு பெண் என்றால் எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுதான், உன்னை நிம்மதியடை செய்வதற்காக வந்தவள் தான் என்று அல்லாஹ் சொல்லுதான். ஆனால் திருமணமான பிறகு எத்தனை பெண்களோட சோதனை அமைஞ்சிருக்காங்க யோசித்து பாருங்க. எத்தனை பெண்கள் நமக்கு சோதனை அமைஞ்சிருக்காங்க. திருமண வாழ்க்கையை சுண்ணா பண்ணமாயிரும். அப்போ இந்த விதி யாருடைய விதி முந்தது இந்த இடத்துல? மனைவி எதுக்குமே ஏற்படுத்துகிறான்? தன் வாழ்க்கையில் நிம்மதிக்காகத்தானே. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை, தன் சந்ததியை சுமப்பல், எல்லாத்துக்கும் மேலாக நிம்மதி. நன்ஃபுசிக்கும் அஸ்வாஜ அலி தஸ்குன் இலைஹா வஜல பைனக்கும் மவத்தத ரஹ்மா. அல்லாஹ் ரஹ்மா, அல்லாவுடைய கிருபை என்று சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கு? நாம் நினச்சி பார்த்தா மனைவி தடுத்து சில நமக்கு எதிராக இருக்காங்க. சில நேரங்களில் நமக்கு எதிராக செயல்படுறாங்க, கோபம் முட்டுறாங்க, நம்ம நிம்மதியை குலைக்க செய்கிறாங்க. பெண்களே நான் சொல்கிறது. அதே போல் பெண்கள் அப்படி ரிவர்ஸில் போட்டுருங்க.
ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு நல்ல ஆண் துணை, நல்ல கணவன், நிம்மதியை தரக்கூடிய கணவன் எல்லா பெண்ணும் எதிர்பார்க்குறதான். ஆனால் அவள் எதிர்பார்த்து மாற்றம் ஒரு ஆண் நடப்பான். கெட்ட பழக்கம் குடிகாரனாக இருப்பான், என்ன காசை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவான், மனைவி ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணவனாக இருப்பான். இப்படி நடக்கா இல்லையா? இவைகளெல்லாம் அப்போ எல்லாரும் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே எதிர்பார்த்து வருகிறோம். சோதனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது நம்ம அப்போ தான் அல்லாஹ்வை நினைக்கிறோம். முஸ்லீம் நினைக்கிறான், சிறுக்கு வைக்கக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை விட்டுருவான். போய் என்ன செய்வான், ஆலிம்சாட்ட போய் தாயத்து தகடு நீங்கள் தகடாவே 3 நாள் ராத்திரி படுத்திருந்தா அந்த அம்மா கடவுளை வந்து எதாவது கேட்பான்னு சொல்லி தப்பாக விளங்கிட்டு சைத்தானின் பக்கம் விழுங்கிறார்கள். முஸ்லீம் துன்பம் இன்பம் 2 நிலைகளிலும் அவன் அல்லாஹ் நினைக்கிறோம். இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது தான், அல்லாஹ் அனுமதி என்ன எதுவும் நடக்காது. நபிமார்கள் வந்து கடுமையாக சோதிக்கப்பட்ட போது அல்லாஹ் அவங்களை என்ன டெஸ்ட் வச்சான் தெரியுமா? இந்த தலைப்பை தான் அல்லாஹ் டெஸ்ட்டாக வச்சான். அவர்கள் கடுமையாக ஆட்டி படைக்கப்பட்ட போது, நபித்துவத்தை பெற்ற பிறகு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் நம்பினார்களா? என் இறைவனின் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கலை, எனக்கு ஒன்றும் கேடு வராது, அல்லாஹ் தான் எனக்கு இப்படி துன்பத்தை என்ன செய்வான், எனக்கு ஏற்பட அவனே நீக்குவான் என்ற நம்பிக்கை நபிமார்கள் இருந்தால் என்று டெஸ்ட் வச்ச பிறகுதான் நபிமார்களை எல்லாம் களத்தில் இறக்குறான். அல்லது களத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த சோதனை வந்ததை நல்லா குர்ஆன் சொல்லி காமி, அவர்களை நாம் சோதித்தோம், நபிமார்களை நாம் சோதித்தோம். சும்மல நபியை கீழே களத்தில் இறக்கி விடலை. என்ன நம்பிக்கை? இது அல்லாஹுடைய அனுமதி கொண்டான் நடக்கு என்று நம்புகிற அந்த அழகிய பண்பை அல்லாஹுடைய ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கும் அல்லாஹ் தந்ததாக சொல்லி காமிக்கிறான். அல்லாஹுடையார்களே, நம்ம இதயங்கள் எப்போதுமே அல்லாஹ்வின் பக்கம் சாஞ்சிருக்கணும் என்பதுதான் அல்லாஹ் விரும்புகிற ஒன்று. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்காக எவ்வளோ வேணாலும் ஓடலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லா நிலையிலும் அல்லாஹ் என் பக்கம், அல்லாஹ் என்னை உன்னிப்பாக இயக்குகிறான், அவன் தான் இயக்குகிறான் என்பது என்ன மனங்களில் நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய ஈமான் தோக்கப்போது அர்த்தம். ஈமான் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. பக்து வந்தால் தொழுவது மட்டும் இல்லை, பக்து வந்தால் தொழு அக்கிமிஸ்ஸலா அல்லே திக்ர், அல்லாஹ்வின் இணை உருவதற்காக. ஆனால் ஈமான் ஒன்று இருக்கா என்பதை பார்க்கிறது எல்லா நிலைகளிலும். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நான் வண்டியில் போகும்போது என் கண்ணில் தூசே படலம் சொல்ல யாராவது கை தூக்கும் பார்ப்போம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நான் பைக்கில் போகும்போது இந்த கண்ணில் தூசி அடிக்கும் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? யாருக்கும் தெரியாது, யாரும் தெரியாது. இல்லை, இதெல்லாம் நீங்கள் அலட்சியமாக நினைப்பீங்க. அதுக்கு பதில் சொல்லட்டா நான் அல்லாஹ் குர்ஆனில் சிம்பிளாக சொல்கிறான். அல்லாஹ்வே உங்களை சிரிக்கவும் வைக்கிறான், அல்லாஹ் உங்களை அளவும் வைக்கிறான் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் தான் நம்மை சிரிக்கவும் வைக்கிறான், அல்லாஹ் தான் நம்மை அளவும் வைக்கிறான். நம்ம மகிழ்ச்சியாக சிரிக்கிறோம்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சாதிச்சுட்டோம், என்ஜாய் பண்ணுறதுன்னு நினச்சிக்கலாதீங்க. ரப்புல் ஆலமீன் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கான், அலோவ் பண்ணியிருக்கான். சிரிச்சுக்கிடாங்க, சரி சரி சரின்னு சிரித்த வினாடி அளவு வைக்க முடியும். அதே நோ செகண்டில் சொல்லட்டுமா, ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஃபுட்பால் டோர்னமெண்ட், அதாவது யூரோப்பியன் கப் டோர்னமெண்ட்டு, ஐரோப்பிய நாடுகள் மோதுகிற பலமான டோர்னமெண்ட்டாக இருக்கும் அது. அப்போ ஒரு ஃபார்வர்டு, சென்டர் ஃபார்வர்டு சார் ஒரு கோல் அடிக்கிறான். உங்களுக்கு தெரியும், ஃபைனலில் கோல் அடித்தா எவ்வளோ பெரிய நாடே உலகமே பார்க்கும். கோல் அடிக்கிறான், கோல் போஸ்ட்டில் பால் உள்ளே போயிட்டு சந்தோஷம் 2 கையை தூக்கிட்டு என்ன செஞ்சான், அப்படியே சேரப் பண்ணுறான். அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அப்படியே மூஞ்ச மாற்றினான். என்ன தெரியுமா, அந்த கோல் போட்ட நோ செகண்டில் சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டு அப்படி உயிர் போயிட்டு அவன் கீழே விழுதான். அப்படியே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ சந்தோஷத்தில் கீழே விழுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்கலை. சுப்ஹானல்லாஹ். என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் வந்து வெற்றியை அப்படி கொண்டாடிட்டு இருக்கிற அந்த சந்தோஷத்தில் கோல் கத்திட்டு சக்ஸஸ் சொல்லலாம், விக்டரின்னு சொல்லலாம், கீழே அப்படியே விழுந்து பிணமாயிடான். அல்லாஹ் நினைத்தால் சிரிக்க வைப்பான். ஒரு நேரத்தில் அந்த டோட்டல் ஆடிட்டோரியத்தில் 20,000 பேர் உட்காந்துருக்கான். 20,000 பேர் அந்த என்ன செய்யறாங்க, ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்கான். 20,000 பேரையும் அவன் அள வைத்தான். அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் மட்டும் அழலை, அவன் குடும்பம் மட்டும் அழலை, 20,000 பேரையும் லைவாக கோடிக்கணக்கான போய் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபுட்பால் வெறியர் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எக்கச்சக்கமான ரசிகர்கள் யார், கிரிக்கெட்டு கிடையாது, ஃபுட்பாலுக்கு தான். அவ்வளோ பேரையும் கதற விட்டான் அல்லாஹ் குர்ஆன். புரியுதா? அப்போ அல்லாஹுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்கு என்பதை ஒரு இறைநபி காலம் புரிந்து கொண்டால் தன் இதயங்கள் அல்லாஹ் பக்கம் சாய்ப்பான், அல்லாஹ்வோட பேச ஆரம்பிப்பான். தயவு செய்து மக்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் பேசணும். துஆக்களுக்கான நேரங்களை ஏதாவது ஒரு வக்தில் ஃபஜ்ர்லையோ ரிலாக்ஸ் டைம் இருக்குல்ல, அதில் துஆ என்ற பெயரால் அல்லாஹ்வோடு பேசணும். எவன் வந்துட்டாலுமே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பேசுவான். என்ன, எவனை வந்துட்டாலுமோ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பேசுவோம்.
ஆனால் படைச்ச ரப்புட நம்ம பேசுறதில்ல, அவன்கிட்ட பேச டைம் கொடுக்குறதில்ல. நீ பார்த்துக்கப்பான்ட்டு போகிறோம். செலாம் கொடுத்தாச்சா, பாரு வரட்டுமா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. நீ இல்லைன்னு பாருங்க பார்ப்போம், இல்லைன்னு பாருங்க. உங்கள் தோழர்கள்ட்ட நீண்ட நேரம் பேசுவீங்க, உங்கள் தோழர்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பேச அவனுக்கே போர் அடிச்சிடும். மச்சான் நான் வாரம்மா, ஏன்னா நீ அவ்வளோ பிளேடு போட்டிருப்பேன், உன்னை சொன்னால் நீ தப்பாக நினைப்பேன்னு நான் முக்கியமான பொண்டாட்டி கூடாண்டு ஓடிவான். அதே பொண்டாட்டிகிட்ட கொஞ்ச நேரம் பேசுவான், அதுக்கு அவ அறுத்துருவான்னு சொல்லி ஒரு முக்கியமான பொண்ணு இன்னொரு பக்கம் போவான். ஆனால் அடைச்ச ரப்புட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் சளைப்பதில்லை, அல்லாஹ் சளைப்பதில்லை. இந்த இதயங்களை அல்லாஹ் இந்த மாதிரி அல்லாஹ் பக்கம் சாகிற இதயங்களை அல்லாஹ் நேசிச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? அதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான். நீண்ட நேரம் அல்லாஹ்ட்ட பேச வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக வருதில்லை. இது ரொம்ப ஈஸியாக நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் நமக்கு அப்படி வாய்ப்பை தராமல் நீங்கள் நீண்ட நேரம் துவார உட்கார மாட்டீங்க. சைத்தானுக்கு சொல்லி கொடுப்பான், கிளம்பு போய் விட கோடி ரோட்டில் கொட்டுதுன்னு சொல்லி கொடுப்பான். கோடியெல்லாம் கொட்டாது, ஒன்றும் கொட்டாது. வாயிலேருந்து கர்மம் ஊராரை பற்றி பேசி பாவத்தை தான் வாங்கிட்டு இருப்போம். கோடியெல்லாம் வெளியே கொட்டாது. அதே இங்கே 10 நிமிஷம் உட்காந்து படைச்சவன்ட்டு துவா செய்யணும்னு நினச்சா நம்மளால் முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க, சரியா தப்பான்னு சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் முடியார்களே, அல்லாஹ் சொல்லலாம், எல்லாவற்றின் மறைவானவற்றின் திறவுகள் என் கையில் தான் இருக்குது, ஏன்ட்ட தான் இருக்குது, நீ ஏன்ட்ட தான் வந்தாகணும். எல்லாவற்றின் மறைவானத்தின் கருவூலம் இல்லை சொல்லலாம், கருவூலம் என்கிட்ட தான் இருக்குது, அதன் திறவுகளும் ஏன்ட்ட தான் இருக்குது, நீங்கள் என்கிட்ட வருங்க. அணு அளவு ஆனாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி விட்டு நடக்காமல் இருக்குது. இதை விட பெரிய சான்று எதுவுமே இல்லை. ஒரு 8 மாதம் பியூர் கண்காணிப்பில் ஃபுல் ஸ்கேனிங். டாக்டர் குழந்தை வயிற்றில் தாய் டாக்டர் வாரம் செக்கப் ஸ்கேன் பண்ணுறான். பேபி ஓகே, பேபி நார்மல் ஹெல்த்து, அப்படி ஓகே, இப்படி ஓகே, அனுமதி ஹெல்த்தி பேபி தான், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. எல்லாம் தான் சொன்னான். அவன் நினைக்கிறா சரி நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு தாய் நினைக்கிறா. டாக்டரும் முயற்சி பண்ணி தான் பார்க்குறா நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லி. நடக்கலையே. கத்தியாக வச்சாங்க. தாய் வயிற்றில் கத்தி வச்சிய குழந்தை வெளியே எடுக்கப்பட்டுச்சு. யார் தீர்மானிச்சா? இதை யார் தீர்மானிக்கா? எந்த தாய் அதுக்கு அனுமதிப்பதில்லை, வழி இல்லாமல். அப்போ யார் இந்த விதியை நிறுத்துறா? குல்லன் யுசீபனா கத்தபல்லாஹ்லனா ஹுவ மௌலானா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர யாதொன்று உண்மை அணுகாது என்று நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பொருள் என்ன தெரியுமா மக்களே? நாம் மூச்சு விட்டாலும் சரி, மரணிச்சாலும் மூச்சு நிறுத்துகிற வரைக்கும் படைத்த ரப்பின் அனுமதி இல்லாமல் எதுவும் இந்த பூமியில் மனிதன் மட்டுமல்ல, நாம் பேசுவது மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற எந்த ஒரு உயிரினமும் அல்லாஹ்வோட அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில் அசைய விட முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம காலில் மிதிபட எறும்புகளின் எண்ணிக்கை உங்களுக்கு எனக்கும் தெரியாது, ஆனால் படைத்த ரப்புள்ள பதிவேட்டில் இருக்கு. எத்தனை எறும்புகள் இந்த பூமியிலே படைக்கப்பட்டன, எத்தனை எறும்புகள் வெள்ளத்தில் அடித்து தண்ணியில் மழையில் இழுத்துட்டு போது, எத்தனை எறும்புகள் காலில் மிதிபடுகின்றன என்பதை, எறும்புகளின் இனங்கள் எத்தனை கூட இன்னும் மனிதன் கண்டுபிடிக்கல. சும்மா அல்லாஹ் சொல்லலாம், எல்லா உயிரினமும் அது சேரும் இடமும் அது தங்கும் இடத்தை உன் இறைவன் அறிந்தவளாக இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? பூமியில் ஊந்து திரிகிற எந்த ஒரு பிராணி தன் முதுகில் தன் உணவை சுமந்து தெரிவதில்லை, அல்லாஹ் தான் அதுக்கு உணவளிக்கிறான். அவ்வளோ உயிரினத்துக்கு நான் பொறுப்பேற்றான். அவ்வளோ உயிரினத்திற்கும், ஒவ்வொரு எறும்புக்கும், ஒவ்வொரு சின்ன இன்செக்ட் பூச்சின்னு சொல்லி அவைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவுக்கு பொறுப்பேற்காது இந்த ஜீவராசி அல்லாஹ் பூமியில் அனுப்பலை. அப்படின்ற அல்லாஹ்வுடையார்களே, நமது ஈமான் எந்த அளவுக்கு படைத்த ரப்பு மீது பலமாகணும். நம்ம அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் என்னால் முடியும்னு நினைக்கிறோம். பெருசாக சிக்கல் வச்சா முடியாது மட்டும் அல்லாட்ட போகிறங்கிறது. சிறுசெல்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்க்கு எல்லாமே லேசானது, நமக்கு தான் சிறுசும் பெருசும். உங்களுக்கு எனக்கு தான் சிறிதும் பெரிதும் பிரச்சனை. படைச்சிறப்புக்கு சிறிது பெரிது என்றுமே கிடையாது. அவனுக்கு எல்லாமே லேசாக கூன் ஃபயக்கூன் ஆகட்டும் என்று சொல்வார். அல்லாஹ் அந்த பிரச்சனைகள் லேசாக்கிடுவான். 2வது பேசும் சார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம். அம்மா பாத். மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வுடையவர்களே, இறைநம்பிக்கை என்பது அல்லாஹ்வை மனதிற்குள் நினைத்து கொண்டு போகிற போக்கில் ஏதாவது காரியத்திற்காக மட்டும் அல்லாஹ்வுடைய உதவி தேடுவது என்பது ஈமானின் பலமான ஈமான் அல்ல.
இல்லை கடுமையான சோதனை வந்துச்சு, அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்ட்ட பலமாக நம்பிக்கை வைத்தேன் என்று தேவை வரும்போது அல்லாஹ் நிறுவது மட்டும் பலமான ஈமான் அல்ல. பலமான ஈமான் என்பது சாதாரண ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவேறும்போது கூட, எளிதான ஒரு காரியம் லேசாக நிறைவேறிட்டு என்றாலும் கூட, இது ரப்பு எனக்கு லகுவாக்கி தந்திருக்கிறான் என்று நம்புவதுதான் ஈமானுடைய உண்மையான பலம். ஏன்னா பொதுவாக மனித இயல்பு தேவை என்று கஷ்டம் தேவை வரும்போது இன்னொரு உதவியை தேடி போயிடுவான். மனித உதவியெல்லாம் இல்லாத போது அவன் நினைப்பான் நமக்கு மேலே சக்தி இருக்குது அல்லான்னு சொல்லி, அப்போ வழி இல்லாமல் போகிறது. ஆனால் அவனுக்கு எல்லாமே லகுவாக கிடைக்குது. அவன் எதிர்பார்த்தும் பார்க்காமலும் தன்னை அறியாமல் அவனை தேடி ஒரு காரியம் வரும், உதவியாக வரும் பொழுது, லாபமாக வரும் பொழுது அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கல்ல, அதுதான் இறை நம்பிக்கையின் உண்மையான அடையாளம். நல்லா கேட்டுக்கிடுங்க. எத்தனையோ பக்தி தொழுகைக்காக நம்ம ருக்கும் சுஜூதும் செய்கிறோம். மக்களே, அல்லாஹ்வோட அனுமதி இல்லாமல் ஒரு ருக்கு ஒரு சுஜூது நீங்கள் செய்ய முடியாது. படைத்த ரப்போடைய அனுமதி இல்லாமல் ஒரு ருக்கும் ஒரு சுஜூதும் செய்துவிட முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன் தெரியுமா? அப்படி ஒரு நாள் வரும் நமக்கு, டப்பு நல்லா உயிரை பறிச்சிடும். நோ ருக்கு நோ சுஜூத், கட்ட தான் உடம்பு, நினைவோடு தான் செத்துருப்போம். மத்தியானம் லோகரை தொடர்ந்து நினச்சிருப்போம், 12 மணிக்கு எல்லா ரூபத்தை லிஃப்ட் பண்ணிடுவோம், தூக்கிடுவோம், முடிஞ்சது. புரியுதா? செய்ய நினைக்கிறோம், செய்ய முடியாத நேரம் ஒன்று இருக்குல்ல. அப்புறம் இதெல்லாம் யார் செய்ய வைக்கான்னு நினைக்கிறோம்ல, அப்படி நீங்கள் நினைக்கலையா? அப்படியே நீங்கள் லுகர் தொழுதுகிட்டே ஜன்னல் வழியாக சலாம் கொடுத்துட்டு பாருங்கள், எத்தனை பேர் முஸ்லீம் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். அவன் தொழ மாட்டான், அவனுக்கு தொழுகை விதியாக்கப்பட்டிருக்கு, அவன் தொழ மாட்டான், இப்படி தான் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். ஒருவேளை தள்ளி போய் தொழுறவங்க இருந்தால் அல்ல அருள் புரியட்டும். நான் தொழாமல் சுற்றி கொண்டுற மக்கள் சொல்ல, தொழவே மாட்டார்கள், தொழுகையே இல்லாத சுற்றுகிறார்களே. அப்போ யார் நம்ம கொண்டு ருக்கும் சுஜூதும் செய்வதற்கு நமக்கு இந்த பாக்கியத்தை தந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? படைத்த ரப்பு தானே. அதெல்லாம் நன்றி உணர்வு நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? அதனால அல்லாஹ் சொல்கிறான், எப்பா எல்லா அல்லாஹும் ஐனி அலா திக்ரிக்க ஷுக்ரிக்க ஹுஸ்னி இபாதத்தி. அல்லாஹுடைய கேட்ட நீண்ட அழகிய துவா, எல்லா தொழுகைக்கு முன்னாடி கேட்டாங்க. அல்லாஹும் ஐனி அலா திக்ரேவா, எல்லா நிலைகளிலும் உன்னை நினைவுறுவதற்கு, எல்லா நிலைகளிலும் வஷுக்குரிக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், இபாதத்தி உனக்கு அல்லாஹ் உன்னை வணங்கி வழிபடுவதற்கும் அல்லாஹ் எனக்கு அருள் புரிய அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம லேசாக ஒரு திக்ர் செய்கிறோம் பாருங்கள், அந்த திக்ர் ஃபெயிலானா என்ன நடக்குன்னு சொல்கிறேன். ஒரு திக்ர் ஃபெயிலானா உங்களுக்கு தெரியும், அந்த தோட்டத்தை உடையவர்கள் சூரா கஹஃப் ஓதுறவர்களுக்கு, வெள்ளிக்கிழமை ஓதுறவர்களுக்கு அர்த்தம் படித்து பாருங்கள். அவன் என்ன செஞ்சான், எனக்கு எல்லாமே இருக்குது, அழகான தோட்டம், சுற்றி 2 பக்கம் 6, நடுவில் பேரித்தங்கனிகள், அதில் பல்வேறு தானியங்கள் கனிகளும் உள்ளே இருந்தன, அவனுக்கு அழகிய தோட்டம் இருந்தன. அவன் சொன்னான், நண்பன்கிட்ட சொன்னான், இதெல்லாம் எனக்கு அழியும்னு நான் நினைக்கலப்பா, இதெல்லாம் நினைக்கவே இல்லை, எனக்கு அப்படி மறுமன் ஒன்று இருந்தால் இதோட சிறந்ததான் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னான். நல்லா அப்படியா நீ சொன்னேன். அல்லாஹ் போனான், தோட்டத்தை நாசம் பண்ணி விட்டான். சரி, வெள்ளம் வந்தாச்சு, தோட்டம் அழிஞ்சிட்டு. அந்த தோட்டம் அழிஞ்சு போச்சு. இனிப்பான பழங்கள், புளிப்பான பழங்கள் எல்லாம் தோட்டம் அழிஞ்ச உடனே அப்போ அந்த மனிதர் என்ன சொன்னார், அவன்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கிட்ட கூட நண்பர், நீ அல்லாஹ் தந்த அற்புடைகளை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? மாஷா அல்லா லா கூத்த இல்லா பில்லா, நீ சொல்லியிருக்க வேண்டாமா என்றார். மாஷா அல்லா 2 வரி தானா, மாஷா அல்லா லா கூத்த இல்லா பில்லா, அல்லாஹ் நாட்டப்படி இருந்தது, எந்த ஒரு அருளும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லை அப்படி நீ சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படி நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அப்போ எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு? என்ன அற்புடைகள் வந்த போதும் இப்போ அவனுக்கு முதல்ல சோதனை வரல, முதல்ல சொத்து சுகந்தான் இருந்துச்சு. அந்த நிலையில் அவன் என்ன செஞ்சுருக்கணும்? அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கணும். இது என் மாஷால, என் அல்லாஹ் நாட்டப்படியே இந்த கனிகள் எனக்கு காய்க்கிறது, கனிகள் பழுக்கிறது, சுவை தருகிறது, இந்த ஆறில் தண்ணி ஓடுது, இன்றெல்லாம் நீ சொல்லியிருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் பொறுத்து. நம்ம வாழ்க்கையில் அழகாக 1க்கு 10 சட்டை, 10 பேண்ட்டு, தங்குற ஒரு கட்டில், ஒரு மெத்தை, ஒரு டிவி, ஒரு வாகனம், ஒரு பைக்கு, எல்லாமே இருக்குது. சட்டி பொட்டி அரிசி எல்லாம் இருக்குண்ணா. மக்களை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்பல் நான் அருளை கொண்டு நம்ம நினைச்சோம் அப்படியே குமிச்சு வச்சுக்கான்னு அர்த்தம். மன்னராக வாழணும் அவசியம் இல்லை, முதலமைச்சராக வாகனத்தில் போன அவசியம் இல்லை. இந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல மனைவியை பெற்றோர், உலகத்தின் எல்லா இன்பங்களையும் பெற்ற மனிதர்கள் வருவாங்க. என்ன சொன்னாங்க? நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல மனைவி யார் பெற்றிருக்கிறாரோ உலகத்தின் அனைத்து இன்பங்களையும் பெற்ற மனிதர். இன்னொரு இடத்துல, யார் ஒருவர் அண்டே ரிசுக்கை தடையில்லாமலும்
அன்றைய நாள் அச்சம் இல்லாமலும் அந்த நாள் எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்தாரோ உலகத்தின் சகல பாக்கியங்களையும் பெற்று மனிதராவார். ஒரு நாள் எல்லா உணவும் இருக்குது, எல்லா உணவும் கிடைக்கா? ஒன்றும் இல்லையே, கஞ்சி இருக்குல்ல, 3 வேளை கஞ்சி வழி இருக்குல்ல, அச்சம் இல்லாமல் எந்த பயம் இல்லாமல் அன்றைக்கி இல்லை, ஜாலியாக சுற்றணும், ஜாலியாக இருக்கும். 3வது சொன்னேன், யாரோ சொல்லுங்கள், என்ன கவனிச்சிங்க? இல்லை நல்ல வீடு இல்லை, அது ஒன்று. நோய் இல்லாமல், ஒரு நோய் இல்லாமல் அன்றைக்கி இருக்கும் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி மகத்தான் அருள்கொடை நீங்கள் பெற்றுட்டீங்க. அப்படி எத்தனை நாள் நம்ம கழிஞ்சிருக்கு. அந்த நாளுக்கான இரவு பொழுதை நாம் நன்றியோடு கழிச்சோமா? ஒரு தஹஜ்ஜத்தில் எழுந்து ஒரு ரக்கத் சொல்லுவாங்களே, நேரம் கடந்து விடும் என்று நீங்கள் அஞ்சினால் ஒரு ரக்கத்தேனும் தஹஜ்ஜத் தொழுங்கன்னு சொன்னாங்களே. ஒரு ரக்கத், லாஸ்ட் டைம் முடிய போது வாங்க சொல்லிடுவார் என்று நினைத்தால் ஒரு ரக்கத். அந்த முந்தைய நாள் உணவு கிடைச்சது, நோய் இல்லாமல் இருந்தோம், எவன் பயமும் இல்லாமல் இருந்தோம். பயம்னா என்னென்னு தெரியுமா? தெரியல, போலீஸ் ஓட விடும், அப்போ தெரியும் உங்களுக்கு. 60 போலீஸு ஸ்பெஷல் டீம் வச்சு உங்களுக்கு தேடுவான், அப்போ பயம்னா என்னென்னு தெரியும். சும்மா இல்லை, அது ப்ராக்டிக்கல் அனுபவிச்சு பாருங்கள், தெரியும். நம்மளை நினச்சி பயம் இல்லை, நம்ம மாட்டு, நம்ம குடும்பம், கொண்டாட்டி, பிள்ளை, நட்டு வட்டாரம், வியாபாரம் எல்லாம் என்னென்ன நாசமாக போகணும் கற்பனை ஓடும் பாருங்க, அப்போ அட்டிக்கும் திகில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுங்கள், புரியுதா? குப்பரப்பட்டு தூங்காதீங்க. நான் சொல்கிறது வந்து அதுக்கு தான் சொல்லுங்கள். உங்களை வண்டி ஓட்டுற ஆட்கள், அல்லாஹ் உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வாகனத்தை எடுத்து ஓட்டுறீங்க, அல்லாஹ் ஆபத்து இல்லாமல் நம்மளை கொண்டு பத்திரமா வீடு சேர்த்தான். கண்ணை கசக்கிட்டு ராத்திரி கஸ்டமர் கொண்டு பத்திரமா சேர்த்தீங்க, அப்போ உங்களுக்கு தூக்கம் கெட்டு தான் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் அல்லாஹ் வணங்கினா தூக்கம் வருதுன்னு சொல்லுவீங்க. இப்போ தான் கண்ணை கசக்கிட்டு ஒரு ரக்கத், ரப்பே எவ்வளோ நீண்ட தூரம் மக்களுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான வாகனம் கிராஸ் பண்ணி மின்னல் வேகத்தில் போகிறான், கேடி போயா பொறுக்கி போயா குடியார போயா வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு மத்தியில் வண்டியை கட்டடிச்சு நம்ம போக வேண்டியிருக்கு. பிரயாணியை பத்திரமா பாதுகாத்து கொண்டு சேர்க்குறோம். நான் சேர்த்துட்டேன், என்னையும் பத்திரமா வீட்டு மனைவி மக்களோடு சேர்த்துருக்கீங்கள, ஒரு ரக்கத் நன்றி, ஒரு ரக்கத். அல்லாஹ் அனுமதி இல்லாமல் நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு வர முடியாத சகோதரர்களே தெரிஞ்சுக்கிடுங்க. சாதாரணமாக போனால் கூட வலிக்கு விழுந்துடும் எங்கேயாச்சும், இல்லையா? நான் சொல்ல சரியா தப்பா? அல்லாஹ் எப்படி தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோமா? பெரும் கஷ்டமும் வலியும் வேதனை வரும்போது யா ரப்பி யா ரப்பின்னு அழைக்கிறோம். சாதாரண சராசரியாக ஒரு மனிதனாக நாம் எல்லாமே சுவாசம் முதல் நான் உடுத்திட்டு ஆடை வர ஏங்க இப்படி சிம்பிளாக சொல்லட்டுமா? அவசரமாக போய் சட்டை, அவர் டெய்லரை பார்த்து ஞாபகம் வந்துட்டு, சட்டை காசாக இருக்குல்ல, இதை பட்டன் சில நேரத்தில் நுழையாது. அவசரமாக போகணும், இது புது சட்டையாக இருக்கும், காசாக நுழையாது. இது சொல்லி ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எப்படியுமே மாட்டேன், என்ன காசான்ட்டு வருது உண்டா இல்லைன்னு மறக்க முடியுமா? நான் சொல்லி நடந்திருக்கா வாழ்க்கையில் யாருக்காச்சும் இப்படி நடந்திருக்கா? புரியுதா அவங்கள சொல்கிறது? இதை கூட லெஃபாக்க நல்லா தான் முடியும். ஒரு செகண்ட் டிலே ஆகுதில்ல, நீ நினைக்கிறமே கிடையாது. வெரி சிம்பிள். நான் ப்ராக்டிக்கலாக பேசுவேன் சில விஷயத்த. நீங்கள் நினைப்பீங்க ஆமாம் இதுவும் ஸ்ட்ரக்கு தானே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான், மன உளைச்சல் தான், சின்ன விஷயம் ஏற்படுத்தும். ஷூ எடுத்து மாட்டினா சமயத்தில் காலுக்குள்ளே நுழையாது, தூக்கி இழுத்து போகணும். தாடி விஷயம் ஷூ காலை உள்ளடா மேலே போட்டு மிதிச்சிட்டு ஓட்டுறது நடக்கா இல்லையா? நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் வந்து அனிச்சை செயல், இதுக்கும் அல்லாஹ்க்கும் சம்மந்தம் இல்லை. மக்களே, நான் ஒரு காரணம் சொல்லிட்டா, உங்களுக்கு 1 நிமிஷம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. ஏதோ நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, 1 நிமிஷம் டிலே ஆகுது. அந்த 1 நிமிஷம் டிலே வந்து உனக்கு எரிச்சல் ஊட்டலாம். படைச்ச ரப்புல் ஆலமீன் உன்னை 1 நிமிஷம் டிலே பண்ணி வச்சுருப்பான். 1 நிமிஷம் டிலே அந்த இடத்துக்கு நீ போ, உன்னை நான் காப்பாற்றணும்னு வச்சுருப்போம். ஒரு வினாடி தான் ஒரு சம்பவம் நடக்கும். ஏன் தெரியும் மௌத்து எவ்வளோ நேரம் சொல்லப்பட்டு குரானில்? சொல்லுங்கள், மௌத்துக்கு சொல்கிற டைம் என்ன? மௌத்துக்கு அல்லா சொல்கிற டைம் என்ன குரானில்? ஒரு வினாடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. இந்த கை பட்டனை மாட்டி ட்ரை பண்ணி நான் மல்லு கட்டிகிட்டு இருக்கேன் பாரு, எனக்கு மௌத்து கிராஸ் பண்ணி விபத்து கிராஸ் பண்ணி போகும். சுப்ஹானல்லாஹ். தெரிஞ்சுக்கிடுங்க, இப்படி நம்பர் 1 முஸ்லீம். இப்படித்தான் ஈமானை வளர்க்கணும். இது வந்து நீங்கள் நம்ம நினைப்போம் பெரிய துஷ்ட செய்தியாக நினச்சிட்டு இருப்போம். பைக் ஸ்டார்ட் ஆகாது, செருப்பு அறுந்து போகும். மக்களே, இதுவும் அல்லாஹுடைய அருள் என்று விளங்குங்கள். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். எனக்கு ஒரு துன்பத்தை, எனக்கு அல்லாஹ் நானா எதுவும் நடக்காது, எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் எனக்கு ஒரு கிருபையை கொண்டு தான் துன்பம் செய்கிறான் என்று சொல்லுங்கள். சரியா? ஏனென்றால் துன்பம் நடந்தால் ஒரு மூமினுக்கு அடுத்து நான் என்ன ஞாபகம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 2 விஷயம் ஞாபகம் இருக்கும். சொல்லிட்டா சும்மா முடிச்சிருந்தோட 2 விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு துன்பம் வந்தால் ஒரு முஸ்லீம் ஈமானோட எதிர்கொண்டால் 2 விஷயம் அவனுக்கு ஞாபகத்து வரணும். சொல்லுங்கள், அதோட சும்மா பிடிக்கணும். ஏன் இப்போ கூட இன்ட்ராக்ட் பண்ண எப்படி யாரும் பேச மாட்டான். அவன் வந்து அடித்து விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க, விருக்கத்தோட சிரிச்சு. எனக்கு அது நோக்கம் இல்லை. நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும்.
ஜும்மாவின் நோக்கம் என்னன்னா மார்க்கத்தை அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். 2 விஷயங்க சொல்லுங்கள். துன்பம் வந்தால் முதல்ல அல்லாஹ் பக்கம் திரும்ப, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் ஒன்று நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் புறத்தில் தான் இந்த சோதனை வந்திருக்குன்னு நம்புறது. அவன் புறமே நாங்கள் மீளுகிறோம், யா அல்லாஹ் உன் பக்கம் தான் என்ன நாங்கள் திரும்புகிறோம், என்ன திரும்பவும் வரட்டும், உன் பக்கம் திரும்பிட்டோம் சொல்லி முடிக்கிறது, ஃபைட் க்ளோஸ் பண்ணுறது. இன்னொன்று, முஸ்லீம்களை பலமாக நம்புங்கள். எல்லாரும் இன்னமல் யுஸ்ரின் யுஸ்ரன் இன்னமல் யுஸ்ரின் யுஸ்ரா. அதுக்கு என்ன பொருள்? ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் நம்புங்கள், நம்புங்கள், பலமாக நம்புங்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் நம்பட்டும், ஒரு துன்பத்திற்கு அல்லாஹ் இன்பம் ஒன்று குர்ஆன்ல சொல்லியிருக்கான், அதில் கிடக்கு நம்புங்க. இந்த துன்பத்துக்கு பிறகு ஒரு பலமான இன்பம் எனக்கு இருக்கு என்று பலமாக நம்புங்கள். அந்த இன்பம் எப்படி வரும்னா, சும்மா நீங்கள் உங்கள் அந்த இன்பத்தை வாயில் சொல்ல முடியாத அல்லாஹ் இன்பத்தை தருவான். அது ஈமானுடைய 2வது அடையாளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, துன்பத்தை இப்படி டைவர்ட் பண்ண அல்லாஹ் பக்கம் திருப்பது. இன்னா லில்லாஹி இன்னும் நாங்கள் ஒன்புறமே வந்தோம், ஒன்புறமே நான் அந்த பிரச்சனை திருப்பி நீ தராமல் எந்த துன்பம் எனக்கு வரலை, ஆகவே ஒன்றை திருப்பி விட்டுட்டேன். அடுத்தால துன்பத்துக்கு பிறகு இன்பம் உண்டு என்று திருக்குர்ஆன் வாக்குறுதி எடுத்திருக்கு. அந்த வாக்குறுதி மெய்யானது என்று நம்புங்கள். வாழ்க்கை இன்பத்துக்கு நிச்சயமாக, துன்பத்துக்கு பிறகு இன்பம் உண்டு என்று பலமாக நம்புங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடையார்களே, மூமினுக்கு வாழ்க்கையில் கடைசி துன்பம் என்பது மவுத்து தான். அவன் உண்மையான மூமினாக வாழ்ந்தால் அவனுக்கு கபர் வாழ்க்கை புது மாப்பிள்ளையை போல, மறுமை வாழ்க்கையில் சொர்க்கம்தான் பரிசு. அவனுக்கு ஒரு மூமினுக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் தான் பரிசு. ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அணுவும் செய்வதில்லை என்பதை ஒரு இறை நம்பிக்கையாளர் உணர்ந்து விடும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இறை மறுப்பாக்களை கொண்டு நாங்கள் நம்பிக்கிறோம், ஏதாவது தேவைன்னா அல்லாஹ் அதுக்காக நாங்கள் நம்பி போவோம். எனக்கு ரொம்ப முடியலைன்னா அல்லாட்ட போயிட்டுப்பேன். சின்ன சின்ன விஷயங்களை நானே பார்த்துக்கிடுவேன், யாரும் பார்க்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யாரும் பார்க்க முடியாது. எல்லாமே நினைக்கிற எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்தான். அல்லாஹ்வுடைய விதிப்படியே இந்த கண்கள் இமைக்கின்றன. அல்லாஹ்வுடைய விதிப்படியே நாவில் இந்த ஓசைகள் வருகிறது. அல்லாஹ்வின் விதிப்படியே இந்த பற்கள் நாவின் சுவையை நமக்கு தந்திருக்கு. அல்லாஹ்வின் விதிப்படியே கண்கள் பார்க்கிறது, அல்லாஹ் விதிப்படியே செவிகள் கேட்கிறது. இந்த இதயங்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய விதிப்படியை துடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த உயிர் அல்லாஹ்வின் கட்டளை விட உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. தூக்குனாச்சுன்னா நோ செகண்டில் மேலே ஓடிடும் உயிர், யார் எடுத்தாலும் நிற்காது. அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும்போதும் மரண தருவாயிலும் அவனை நிலை கொண்டு வாழ்கிற நல்ல பாக்கியமிக்க வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் குடும்பத்தாருக்கும் தந்து நம் வாழ்க்கை ஈமான் செழிப்போடு வாழ்ந்து மரணிக்க செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.